வணக்கம். என்னடா ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரன் வணக்கம் என்று ஆரம்பிக்கிறாரே என்று ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம். இன்றைக்கு சபையிலே ஒரு சிலர் என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் என்று சில ஸ்தோத்திர பாடலை நான் பாடினேன். அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் உருவானது. ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்து ஒலிவமலைக்கு போனார். அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லாராலும் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டார். அப்போ இந்த ஸ்தோத்திரம் என்பது மிகுந்த மதிப்புக்குரிய வார்த்தை, விலையேற பெற்ற வார்த்தை. அந்த வார்த்தை வணக்கத்துக்குரிய வார்த்தை. ஆதலால் அந்த எண்ணம் எனக்கு வந்தது. உங்களுக்கு வணக்கம் என்று சொல்லி திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணிக்கு 10 நிமிட செய்தியில் இன்றைக்கு 35வது நாளாக உங்களை வணக்கம் ஸ்தோத்திரம் என்று அழைத்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசி கடந்து போக விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு முந்தி இருந்தது போல என்கிற ஒரு வாசகத்தை முன்னிறுத்த விரும்புகிறேன். நம்மில் பலர் சொல்லியிருப்போம் அல்லது பலர் சொல்ல கேட்டிருப்போம். நான் முன்பெல்லாம் நல்ல பலசாலியாக இருந்தேன், இப்போ தான் என்னால் ஆடி ஓடி வேலை செய்ய முடியல, முன்பு இருந்தது போல் என்னால் இருக்க முடியல என்று சொல்லுவோம். சில பேர் சொல்லுவார்கள், நான் முன்பெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன், என் வீட்டில் ஒரு குறையும் இருக்காது, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, துணிக்கு குறை இருக்காது, சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது, இப்போ தான் பணத்தை கூட பார்த்து பத்திரமா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, முன்னாடியெல்லாம் தண்ணி மாதிரி வாரி அரைப்பேன் அப்படி என்று சொல்லி முந்தைய காலத்தை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வெளிப்பாடு உள்ள சத்தியத்தை சொல்லி செபிக்க போகிறேன். இந்த 10 நிமிட செய்தியில் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் கலங்கவே வேண்டாம். முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அதே போல் ஒன்றை தவிர மற்ற எல்லா காரியத்திலையும் முந்தி இருந்தது போலவே உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அது என்ன ஒன்று தவிர? முந்தி பாவத்தில் இருந்தோம், முந்தி தேவனை அறியாமல் இருந்தோம். அந்த காரியத்தை தவிர மற்ற எல்லா சந்தோஷத்திலையும் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க அதில் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போமா? இன்றைய செய்திக்கு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 920வது பக்கம் 11வது வசனம். 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும்.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தற்போது கடந்த 2020ஆம் ஆண்டிலேயும் கொரோனா, தற்போது 2021ஆம் ஆண்டிலேயும் மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா. இந்த காலங்களில் தேசம் முடக்கப்பட்டிருந்தது. தேசத்தோடு கூட சபைகளும் திறக்க முடியாதபடிக்கு இருந்தது. ஆதலால் நீங்களும் நானும் சபையில களிப்பின் சத்தம் செய்ய முடியல, மகிழ்ச்சியின் சத்தத்தை காட்ட முடியல, மணவாட்டியின் சத்தத்தை கொண்டு வர முடியல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மனம் திறந்து பாடி துதிக்கிற சத்தத்தையும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற சத்தமும் இல்லாமல் இருந்தது. எவ்வளோ நல்லா இருக்கும்ல, மைக்கு போட்டு ஸ்பீக்கரை போட்டு இசையை வாசித்து டேமரின், பேங்கோஸ், பேடு, கிட்டாரு, கைத்தாளம், மத்தாளம் நல்ல ஆவியில் நிரம்பி விடுதலையோடு ஆராதித்த பெந்தகோஸ்தே சபைகள் இன்னைக்கு சலனமற்று சத்தமில்லாமல் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த சத்தம் கேட்கப்படவில்லை? பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நம்ம தொடர்ந்து ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், நிறைய மிஷினரிகள், ஊழியர்கள், விதவைகள், வாலிபர்கள், ஆராதனை வீரர்கள், உங்களை போன்ற என்னை போன்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இரவும் பகலும் நம்முடைய தேசத்துக்காக அதிகமாய் செபித்து தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்தது. தமிழக முதல்வர் இப்பொழுது 4 மாவட்டத்திற்கு வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய ஜெபங்கள் சிறையிருப்பை மாற்றினது. என் பிள்ளைங்க களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தத்தையும் ஸ்தோத்திர பலிகளின் சத்தத்தையும் மறுபடியும் அவங்க ஆலயத்தில், வீட்டில், தெருக்களில், கிராமத்தில் ஒழிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த கொள்ளை நோயை குறைத்தார், முற்றிலும் அழிப்பார். இங்கே சொல்லுது 11ஆம் அதிகாரம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தர் துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகளே, ஊழியர்களே, மிஷினரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுமக்களே, முன்னாடி நீங்கள் எப்படி ஆடல் பாடல் சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு தடபடலாம் இல்லை? 50 பேர் தான் சாவுக்கு போகணும், 20 பேர் தான் கல்யாணத்தில் கூடணும், வெளியில் போக முடியாது, கடைக்கு போக முடியாது, பீச்சுக்கு போக முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, இப்படி பல இடங்களுக்கு போகவே முடியாது, கூட்டம் கூட முடியாதுன்னு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் முன் இருந்தது போலவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதைத்தான் எரேமியா 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி, முன்னாடி எப்படி ஜாலியாக இருந்தீங்க, வாருங்கள் தேவாலயத்துக்கு போவோம் என்று மகிழ்ச்சியோடு வந்தாங்களாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வந்தார்கள். இன்னைக்கு அந்த சத்தம் இல்லை, தெரியாம
யாருக்கும் தெரியாம பைபிளை மறைச்சிக்கிட்டு ஒரு திருட்டுத்தனமா கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போ ஆண்டவர் மாத்திட்டாருங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்க ஜெபிச்ச ஜெபம், நீங்க வீட்டில் இருந்து இந்த செல்போன் வழியாக தேசத்துக்காக, சபைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்க ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சபைகளை திறக்க அரசாங்கத்தின் மூலமாய் கட்டளை கொடுத்திருக்கிறார். வருகிற 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்து விடுதலையோடு ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விழுந்தது என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆகவே இந்த 35வது நாளிலே மீண்டும் இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்கள். எரேமியா 33:6-7. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் முன்னாடி இருந்தது போலவே நம்ம எப்படி ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிட்டு, பைபிள் எடுத்துகிட்டு, காணிக்கை எடுத்துக்கிட்டு, பேக் எடுத்துக்கிட்டு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் பாஸ்டரை பார்க்க போகிறேன், என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அதுபோல் முன்னாடி இருந்தது போலவே நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், படிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம், ஊருக்கு போகலாம், தொழில் வியாபாரம் பண்ணலாம், கிராமம் ஒழித்து போகலாம். கர்த்தர் தேசத்தின் சிறையிருப்பை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லுது பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. அன்புக்குரிய பிள்ளைகளே, முன்னாடி நீங்க என்ன மகிழ்ச்சியோடு இருந்தீங்க, முன்னாடி நீங்க என்ன சந்தோஷத்தோடு இருந்தீங்க, அதே களிப்பு, அதே மகிழ்ச்சி, அதே உணர்வை மீண்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன ஒரே ஒரு வருத்தம், மீண்டும் அந்த நிலைமை வந்துட்டா செல்போன் வழியா, இந்த சமூக வலைதளங்கள் வழியா நான் பேச முடியாது. நீங்களும் செல்போனில் உட்காந்துட்டு இந்த அழகான முகத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, வீட்டில் இருந்தே கேட்க முடியாது இல்லையா? அது ஒன்றுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தர் நன்மையாக செய்வார். தேசம் திறக்கப்படும். தேசத்தில் சுக வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதியுங்க. கர்த்தருடைய சபையை நீங்கள் தூணும் ஆதாரமாக இருந்துங்க. நீங்கள் உங்களுடைய எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மீண்டும் சொல்கிறேன், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம். அடுத்தது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம். சோத்திர பலிகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவருடைய சத்தம் மறுபடியும் கேட்கப்படும். முன்னாடி கேட்டது, இப்போ கொஞ்ச நாள் இல்லை, மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்பார். முதல்ல சந்தோஷமாக இருந்தீங்க, கொஞ்ச நாள் இப்போ சந்தோஷமாக இல்லை, மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாத்தை காண்பீர்கள். முதல்ல நல்லா பணம் இருந்துச்சு, அரிசி பருப்பு இருந்துச்சு, நல்ல சரீரத்தில் சுகபலம் இருந்துச்சு, மனசு நிம்மதியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் பேனிக், இந்த பேண்டமிக் காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் கர்த்தர் முன் இருந்தது போல உங்களை தூக்கி
உங்களை உயர்த்தி உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் கால்களின் அடிகளை உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? இது என்னுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். கர்த்தரை மறவாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தை மறந்துடாதீங்க. எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. காணிக்கையினால மட்டுமல்ல, தசம பாகத்தினால மட்டுமல்ல, சாட்சியினால மட்டுமல்ல, எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. நம்முடைய தேச ஆசீர்வாதம் ஒன்றை கூட நீங்கள் குறைக்காதீங்க. ஒன்று குறைச்சா அது உங்களுக்கு குறைவு உண்டாகும் என்று எண்ணி பாருங்க. நீங்கள் குறைக்கிறதுக்கு மனசே வராது. அனனியா சப்ரால் மறைச்சி வச்சுட்டாங்க. அவங்க வெளிப்படையாக இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படையார். ஒன்றையும் மறைக்காதீங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இது சனிக்கிழமை 35வது நாள். தினமும் காலை 10 மணிக்கு 10 நிமிடத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமான செய்திகளை என் ஜனங்களுக்கு இந்த ஒளிப்பேழையின் மூலமாய், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாய் சொல்லி வருகிறேன். ஜனங்கள் அமைதலோடு தங்கள் வீடுகளிலே குடும்பமாய் இருந்து இதை விசுவாசிக்கிறார்கள். முன்னாடி இருந்தது போல எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சொத்தும் சுகமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீண்டும் நாளைக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நேரடியாய் கூடி ஆராதிக்கிற சந்தோஷத்தை தந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தினால் எனக்காக யாவை செய்து முடிக்கிற உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். அத்தனை பேரையும் முன் இருந்தது போல சந்திக்க ஆசைப்படுகிறேன். காட் பிளஸ் யூ.